ஜெரேமியா 26 1 முதல் 24 வசனம் வரை. ஜெரேமியா 26 chapter verse 1 to 24. யோசியாவின் குமாரனும் யூதேயாவின் ராஜாவும் ஆகிய யோக்கியாமினுடைய ராஜ்ய பாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் உண்டான வார்த்தை. In the beginning of the reign of the Yogiam, the sons of the Josiah, kings of the Judah, come these words from the Lord, saying. வசனம் 2. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணி வருகிற யூதேயாவுடைய பட்டணங்களிலும் குடிகள் அனைவரோடு கூட சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல், ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thus said the Lord, and stand in the court of the Lord house, and speak unto all the cities of the Judah, which come to the worship in the Lord house, all the words that commandment thee to speak unto them, dismination not your word. வசனம் 3. அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவர்கள் தாம் பொல்லாத வழியிட்டு திரும்புவார்கள். It is so be they will hearken and turn every man for his evil way, that I may respect me of the evil which I purpose to do unto them because of the evil of their doings. வசனம் 4. நீ அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமற்று போன என் ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படிக்கும், and thou shalt say unto them, thus saith the Lord, if ye will not hearken to me, to the walk in my law, which I have set before you. வசனம் 5. நான் உங்கள் முன் வைத்த என் நியாயப்பிரமாணத்தின்படியே நீங்கள் நடக்கும்படிக்கும் நீங்கள் என் சொல்லை கேளாமற்று போனால், to the hearken to the words of my servant the prophet, whom I send to you, both rising up early and standing them, but ye have not an hearkened me. வசனம் 6. நான் இந்த ஆலயத்தை சிலோவாவை போலாக்கி இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜனத்திற்கு முன்பாகவும் சமமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். Then I make this house like Shiloah, and I will make this city of the crossy to all the nations of this earth. வசனம் 7. எரேமியா இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே சொல்லும்போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் கேட்டார்கள். So the priests and the prophets and all the people heard Joshua Jeremiah speak these words in the house of the Lord. வசனம் 8. சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவைகளின் பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும். Now it's come to the pass, when the Jeremiah had and made the end of the speaking all the Lord and heard and commandments him should speak unto all the people, that a priest and the prophets and all the people took him, saying, thou shalt surely die. வசனம் 9. இந்த ஆலயம் சிலோவை போலாகி இந்த நகரம் குடியில்லாத பாலாகும் என்று நீர் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுவென்ன என்று சொல்லி ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்திலேயே எரேமியாவுக்கு விரோதமாக கூடினார்கள். He asked and do and prophesy in the names of the Lord, and saying, this house shall not be like Shelling, and this city shall not be desolate without inhabitant. And all the people were gathered against Jeremiah in the house of the Lord. வசனம் 10. யூதேயாவின் பிரபுக்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலிலே உட்கார்ந்தார்கள்.
When the prince of the Judah hear the things, then they come up from the king's house unto the house of the Lord, and set down in the entry of the new gates of the Lord's house. வசனம் 11. அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். உங்கள் செவிகளே நீங்கள் கேட்டும்படி இந்த நகரத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னேன் என்றார்கள். Then speak the priest and the prophets unto the princes and all the people, saying, This man is worthy to die, for he hid and prophesied against the city as he have heard with your ears. வசனம் 12. அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்திற்கு இந்த நகரத்திற்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். Then speak the Jeremiah unto all the princes and to all the people, saying, The Lord set me to the prophecy against his house and against his city, all these words that they have the hear. வசனம் 13. இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்கு மனஸ்தாபப்படுவார். Therefore now and have made your ways and your the doings, and obey the voice of the Lord your God, and the Lord I will repent him of the evil that he hate and pronounced against you. வசனம் 14. நானே இதோ உங்கள் கையிலே இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் இருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். As for me, behold, I am in your hands to do with me as meet go good and may up unto you. வசனம் 15. ஆகிலும் நீங்கள் என்னை கொன்று போட்டால் நீங்கள் குற்றமில்லாத இரத்தப்பழியை உங்கள் மேல் இந்த நகரத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் சம்பாதித்துக் கொள்வீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் செவிகளில் சொல்ல கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொன்னான். But cannot he forget that if he but me to the death, he shall surely bring incarnate blood upon yourselves and upon this city and upon the inhabitants thereof, for of your truth the Lord hath sent me unto you to speak all these words in your ears. வசனம் 16. அப்பொழுது பிரபுக்களும் சகல ஜனங்களும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரனானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்திலே நம்முடனே பேசின என்றாள். Then said the princes and all the people unto the priests and the prophets, This man is not worthy to die, for the hate and speak and to use in the name of the Lord your God. வசனம் 17. தேசத்திலே மூப்பரானவர்களில் சிலர் எழும்பி சபையாகிய ஜனங்களை நோக்கி, Then rise up creation of the elder of the land and speak to all the assembly of the people, saying. வசனம் 18. எதியாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மசேரோசா ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதேயாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண்மேடாகலாயாகும், இந்த ஆலயத்தின் பர்வதம் கட்டிடங்கள் உள்ள மேடுகளாய் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னான். மீகா prophesied in the days of the Ezekiel kings of the Judah, and speak to all the people of the Judah, saying, This said the Lord, as Zion shall be flower like a field, Jerusalem shall become hope, and the
mountain, at the house of the high place of the forest. வசனம் 19. அவனை யூதேயாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்றும் யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா. அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். அப்பொழுது நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பையை வரப்பண்ணுகிறவர்களாகி ரோமே. Die the Ezekiah, king of the Judah, and all the Judah put in at all their death, did he not fear the Lord and be sure the Lord and repent him of the evil which he hidden pronounce against them, those might be great evil against your the soul. வசனம் 20. பேகேத்தியரின் ஊரானாகிய செமியாவின் குமாரன் உரியா என்னும் ஒரு மனுஷனும் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்கிறவனாய் இருந்தான். அவன் எரோமியாவின் வார்த்தைக்கு சரியாக இந்த நகரத்திற்கு இந்த தேசத்திற்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னான். And there was also a man and prophesied in the name of the Lord, Uriah the son of the Sumeriah of the Jeram, who prophesied against this city and against these lands according to all the words of the Jeremiah. வசனம் 21. யோக்கியாம் ராஜாவும் அவனுடைய சகல பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களும் அவன் வார்த்தைகளை கேட்டபொழுது ராஜா அவனை கொன்று போடும்படி எத்தேனியா தான் அதை உரியா கேட்டு பயந்து ஓடிப்போய் எகிப்திலேயே சேர்ந்தான். And when the Joachim the king with all these mighty men and all these princes heard these words, the king struggled to put him to the death. But when the Judah heard it, was afraid and fled and went to the Egypt. வசனம் 22. அப்பொழுது யோக்கியாம் ராஜா அக்ரோ குமாரனாகிய எல்நோத்தனையும் அவனுடன் கூட வேறு சிலரையும் எகிப்திற்கு அனுப்பினான். And Joachim the king sent me man into the Egypt, namely Elnathan the sons of the Achabar the Keratan man with him to the Egypt. வசனம் 23. அவர்கள் உரியாவை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவனை யோக்கியாம் ராஜாவினிடத்திலே விட்டார்கள். அவன் பட்டயத்தாலே அவனையும் வெட்டி அவன் உடலை நீச ஜனத்தின் பிரதக்குழியிடத்தில் எரிந்து விட்டான் என்றார்கள். And they factor for Uriah out of the Egypt and forgot him unto Joachim the kings who slew him with the sword, and the coast is and dead body in the graves of the commandments people. வசனம் 24. ஆகிலும் எரோமியா கொல்ல ஜனங்களின் கையிலே ஒப்பு கொடுக்காதபடி சப்போனுடைய குமாரனாகிய அக்கீராம் அவனுக்கு சகாயம் இருந்தான். Nevertheless the heart the Achiam the son of Shapona was with Jeremiah that day, and saw not and gave him unto the hand of these people to put him to the death.